ஒரு நாளைக்கு அமெரிக்க தரப்பில் இருந்து மட்டும் $1 உங்களுக்கு 92 ரூபா அப்படின்னு கணக்கு வச்சோம்னா 9,200 கோடி ரூபாய் அமெரிக்க தரப்பில் இருந்து மட்டும் இந்த போரை அவங்க நடத்துவதற்கு செலவாகுது. ஒரு 1,300க்கும் மேற்பட்டவர்கள் இறந்துட்டாங்க. ஏசி வாங்கணுமா? நம்ம பூர்விகா அப்ளையன்சஸ் விசிட் பண்ணுங்க. பெஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் ECMIல ஈஸியா வாங்கலாம் ஏசி. முஜ்தபா காமனேயி அவரும் ஒரு தீவிர போக்கை கொண்டவர். அவங்க அப்பாவுடைய ஆட்சியினுடைய தொடர்ச்சியாக அவருடைய ஆட்சி இருக்கும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க. அவர்களை போய் ஒரு மூலையில் அவர்களை கார்னர் செய்து அவர்களை அப்படியே கொண்டு போய் அந்த மூலையில் இருத்தி வச்சு அவர்கள் டு பிரிங் தம் டவுன் டு தி நீஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்கள மண்டியிட வைக்கணுன்ற ஒரு எண்ணம் அவருக்கு இருக்கிற மாதிரி தெரியும். மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்கள் மீதான தாக்குதல்களை நம்ம நிறைய பார்க்கிறோம். இது என்ன மாதிரியான பாதிப்புகள் அந்த நாடுகளுக்கு ஏற்பட்டிருக்கு சார்? உங்க மண்ணிலிருந்து எங்க மேல ஏதேனும் தாக்குதல்கள் நடக்குமானால் நாங்கள் பதிலுக்கு திருப்பி தாக்குவோம் அப்படின்லாம் சொன்னார். அது டூ லேட் டூ லிட்டில். அவர்களுடைய இன்டர்செப்டார்ஸ்னால் தடுப்பான்கள். இந்த மாதிரி ஒரு ஏவுகணை எரிவிசை ஏவுகணை வரும்பொழுது அதை தடுக்கக்கூடிய அந்த வல்லமை படைத்த தடுப்பான்கள் இன்டர்செப்டார்ஸ். ஒவ்வொரு இன்டர்செப்டாரும் $40 லட்சம். ஆனால் இவர்கள் அனுப்புகிற ட்ரோன் ஆகட்டும் அல்லது எரிவிசை ஏவுகணை ஆகட்டும் இது வெறும் $20,000. $20,000 எங்க, $40 லட்சம் எங்க? செலவில்லாமல் மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய வன்மை ஈரானியர்களுக்கு இருக்கு. அவர்கள் அனுப்புகிற ட்ரோன், அவர்கள் தயார் செய்கிற ட்ரோனுடைய வல்லமையை பார்த்து ரஷ்யர்கள் அவர்களிடத்திலிருந்து ட்ரோன்களை பெற்று அந்த ட்ரோன்களை தான் யுக்ரைனுக்கு எதிராக பயன்படுத்துகிறார்கள். அமெரிக்க ஆதரவு துளியும் ட்ரம்புக்கு இல்லை. ஈரானை தரை வழியாக தாக்குதல் நடத்துவதற்கான சாத்தியம் எந்த அளவுக்கு இருக்கு சார்? 51% இல்லைன்னு நான் நினைக்கிறேன். மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷால் பொலிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஐநாவின் முன்னாள் அதிகாரி திரு கண்ணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் விஷால். சார், மிடில் ஈஸ்ட் வார் தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்களுக்கு மேலே போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த நிலையில் ஈரான் நிறைய அமெரிக்கன் ஏர்பேஸில் அடிக்கிறதா இருக்கட்டும் அல்லது ஈரானின் மீது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா சேர்ந்து நிறைய தாக்குதல் நடத்துறதா இருக்கட்டும் நம்ம எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஆஃப்டர் த கொமேனி டெத்துக்கு அப்புறமா இந்த போர் எதை நோக்கி போயிட்டு இருக்கு சார்? இன்றைக்கு 10வது நாளான போர். ஒரு நாளைக்கு அமெரிக்க தரப்பில் இருந்து மட்டும் $1 உங்களுக்கு 92 ரூபா அப்படின்னு கணக்கு வச்சோம்னா 9,200 கோடி ரூபாய் அமெரிக்க தரப்பில் இருந்து மட்டும் இந்த போரை அவங்க நடத்துவதற்கு செலவாகுது. இப்போ இஸ்ரேலுக்கு எவ்வளவு செலவாகும்ன்ட்டு நீங்கள் பார்த்துக்கலாம், ஈரானுக்கு எவ்வளவு செலவாகும்ன்ட்டு நாம் யூகிக்கலாம். இதில் ஒரு 1,300க்கும் மேற்பட்டவர்கள் ஈரானில் இறந்துட்டாங்க. அதில் ஒரு 181 குழந்தைகள், பள்ளி குழந்தைகள் இறந்துட்டதா தகவல்கள் வருகின்றன. இதை சுதந்திரமாக நம்மால் உறுதிப்படுத்த முடியல, ஆனால் அது நடந்திருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பலரும் அப்படித்தான் நம்புகிறாங்க. அமெரிக்க தரப்பிலிருந்து 7 பேர் இறந்துருக்காங்க. லெபனானில் ஒரு 400 பேர் இறந்துருக்காங்க. மற்ற வளைகுடா நாடுகளில் ஒரு சில பேர் இந்த தாக்குதல்களின் போது இடிபாடுகளிடம் சிக்கி அதுக்கப்புறம் இந்த தாக்குதல்களிலிருந்து வரக்கூடிய ஷ்ராப்னல் துண்டுகள் அது தாக்கியும் இறந்திருக்காங்க. இந்த போர் எதை நோக்கி போகுது? நான் ஒரு 3-4 வாரங்களில் இந்த போர் நின்றுவிடும், ட்ரம்ப் மிகப்பெரிய அழுத்தத்தின் கீழ் வருவார் இந்த போரை நிறுத்துவதற்கு அப்படின்லாம் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு 2 நாள் முன்னாடி அவர் மிக ஒரு மேக்சிமலிஸ்ட் பொசிஷன் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, அது மாதிரி ஒரு அதிகப்படியான ஒரு போக்கை அவர் கையாளுகிறார். நான் யாரை தீர்மானம் செய்கிறேனோ அவங்க தான் அந்த நாட்டை ஆளணும், அந்த யார் ஆளுவது என்பதில் என்னுடைய முடிவு தான் முக்கியம் அப்படின்லாம் சொல்கிறார். இப்போது February 28 அயத்தொல்லா காமனேயி இறந்துட்டார். இன்னைக்கு வரைக்கும் அவருடைய சவாடக்கம் நடக்கலை. என்ன அது ஒரு பெரிய அவர்கள் ஒரு பெரிய நிகழ்வாக நடத்தணுன்ட்டு நினைப்பாங்க. பலர் இரங்கல் தெரிவிப்பாங்க, இறுதி மரியாதை செலுத்துவார்கள். அதில் முன்னணி இராணுவ தலைவர்கள், இன்னைக்கு இருக்கிற முன்னணி அரசியல் தலைவர்கள், அப்புறம் அந்த எக்ஸ்பர்ட்ஸ் கமிட்டின்னு சொல்லிட்டு அவர்களுடைய மதகுருமார்களுடைய ஒரு 88 பேர் கொண்ட நிபுணர்கள் குழு, அவங்க தான் அடுத்த தலைவரை தேர்ந்தெடுக்கணும். நேற்று
நாம் எண்ணியபடியே நிறைய பேர் இதை சொல்லியிருந்தாங்க. இறந்து போன காமனேயுடைய இரண்டாவது மகன்னு நினைக்கிறேன், முஜ்தபா காமனேயி, அவரை வந்து உச்சத்தலைவராக அவர்கள் நியமித்திருக்கிறார்கள். இப்போ இவர்களெல்லாம் பொதுவெளியில் கூடுறாங்க அந்த அடக்கத்துக்கு அப்படின்னா அவர்களை அமெரிக்கா தாக்கும், இஸ்ரேல் தாக்கும்னு சொல்லிட்டாங்க ஏற்கனவே. அப்படின்ற எண்ணத்திலேயே அந்த அடக்கம் இன்னும் நடக்கலை, நல்லடக்கம் இன்னும் நடக்கலை. அதனால் அவர் இந்த மாதிரி இது முழுமையாக அவர்கள் சரணடைகிற வரைக்கும் அந்த போர் தொடரும் அப்படின்னு அவர் சொல்கிறதெல்லாம் ஒரு அபாயகரமான அறிகுறியாக எனக்கு தெரிகிறது. ரெண்டு தரப்புலேயுமே ஒரு கடும் போக்கை அவர்கள் கொண்டிருக்கிறார்கள். முஜ்தபா காமனேயி அவரும் வந்து ஒரு தீவிர போக்கை கொண்டவர். அவங்க அப்பாவுடைய ஆட்சியினுடைய தொடர்ச்சியாக அவருடைய ஆட்சி இருக்கும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க. இல்லை, அவர் வந்து ஒரு நடைமுறைவாதி, யதார்த்தவாதி, பிராக்மெட்டிஸ்ட். அவர் சில சலுகைகளை விட்டு கொடுப்பார், அவர் விட்டு கொடுத்து சமரசம் செய்து கொள்வார் அப்படின்னு சொல்கிறவர்களும் இருக்கிறார்கள். நம்ம போக போகத்தான் பார்க்கணும் இது எப்படி போகும்ன்ட்டு. ஆனால் அமெரிக்க தரப்பிலிருந்து ஒரு கடுமையான போக்கு தெரிகிறது. அவங்களுடைய இராணுவ அமைச்சர் பீட் ஹெக்ஸத் பேசுவதாகட்டும் அல்லது அதிபர் ட்ரம்ப்பே பேசுவதாகட்டும், அவர்களை போய் ஒரு மூலையில் அவர்களை கார்னர் செய்து அவர்களை அப்படியே கொண்டு போய் அந்த மூலையில் இருத்தி வச்சு அவர்கள் டு பிரிங் தம் டவுன் டு தி நீஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்கள மண்டியிட வைக்கணுன்ற ஒரு எண்ணம் அவருக்கு இருக்கிற மாதிரி தெரியுது. அது அவ்வளவு எனக்கு இந்த 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 போர் ஒரு 4-5 வாரங்களில் முடிந்து விடுமா முடியாதா அப்படின்றது முதன்முறையாக அந்த ஐயம் வந்திருக்கிறது எனக்கு. குறிப்பாக அமெரிக்காவினுடைய இந்த தாக்குதல் அப்படின்றது வந்து அவங்களுடைய நோக்கத்தை சரியாக கொண்டுட்டு போகிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இந்த இடத்துல எழுது. இல்லை, நோக்கமே என்னன்னு தெரியலையே. ஒவ்வொரு முறை அதிபர் ட்ரம்ப் பேசும்பொழுதும் அவருடைய நோக்கத்தை மாற்றி சொல்லுகிறார். முதல்ல என்ன சொன்னார், அந்த நோக்கம் வந்து அவங்கக்கிட்ட இருக்க அவர்கள் ஒரு அணுசக்தியாக மாறிவிடக்கூடாது, அவர்களை முடக்கிறது தான் என்னுடைய நோக்கம் அப்படின்னாரு. இப்போ என்ன தகவல்கள்லாம் வருதுன்னா அமெரிக்க ஊடகங்களில் அவரை கேட்குறாங்க, நீங்கள் அந்த 400 சில்லற யுரேனியம் 235 அது வந்து செறிவூட்டப்பட்ட யுரேனியம் 60%, அதில் தான் அது அணு ஆயுத தலையாக மாற்றக்கூடிய அளவிற்கு செறிவூட்டப்பட்ட யுரேனியம், அதை வந்து நீங்கள் கைப்பற்றுவதற்கு ஒரு குழுவை அனுப்புவீர்களா, ஒரு டீமை அனுப்புவீங்களா அப்படின்லாம் கேட்குறாங்க. இப்போ அந்த எண்ணம் இல்லை, அதனால் அதை நான் வந்து அந்த மாதிரி செய்ய மாட்டேன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறார். அந்த மாதிரி நான் அனுப்ப தயாராக இருக்கும் பொழுது ஈரானியர்கள் அப்படி வருபவர்களை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் இல்லாத போது தான் நான் அனுப்புவேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போது இதை வந்து ஒரு முழுமையாக ஒரு 50 ஆண்டுகளுக்கு ஈரான் மீண்டும் இராணுவ ரீதியாக தலையெடுக்க முடியாத அளவிற்கு கொண்டு போயிடணுன்ற மாதிரி அதிபர் ட்ரம்ப் நினைக்கிற மாதிரி தெரியுது. இப்படித்தான் 2ஆம் உலகப் போரில் ஜப்பானையும் ஜெர்மனியையும் ஆலைஸ் தோழமை நாடுகள் அவர்கள் அப்படி பண்ணாங்க. அதனால் இன்னைக்கு வரைக்கும் கூட அணு சக்தியை அவர்கள் ஒரு போருக்கான ஒரு யுக்தியாக, ஒரு போருக்கான கருவியாக அவர்கள் பயன்படுத்த முடியாது. அந்த 2 நாட்டு இராணுவங்களும் அமைதிக்கான வழிகளில் மட்டுமே செயல்படும். அப்படியெல்லாம் 2ஆம் உலகப் போருக்கு பிறகு நடந்த ஒப்பந்தங்களில் அவர்களுடைய வீச்சு வந்து கட்டுப்படுத்தப்பட்டது. அந்த மாதிரி ஒரு நிலைக்கு ஈரானை கொண்டு வரணும்னு அவர் நினைக்கிற மாதிரி இருக்குது. அது முடியுமான்னு எனக்கு தெரியலை. அதே போல் இந்த மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்கள் மீதான தாக்குதல்களை நம்ம நிறைய பார்க்குறோம். இது என்ன மாதிரியான பாதிப்புகள் அந்த நாடுகளுக்கு ஏற்பட்டிருக்கு சார்? நாம் ஊடக செய்திகளெல்லாம் பார்க்கும் பொழுது இது வந்து அவர்களுடைய தலைவர்கள் மத்தியில், அரபு தலைவர்கள் மத்தியில் ஒரு பெரிய கசப்புணர்வை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால தான் ஒரு 2 நாள் முன்னாடி ஈரானினுடைய பிரதமர் அவர் மன்னிப்பு கேட்டார். எங்களுக்கு உங்கள் மேலே எந்த வருத்தமும் இல்லை, நீங்கள் எங்களுடைய இலக்கல்ல, நாங்கள் அங்கே இருக்கிற அமெரிக்க தடங்களின் மீது தான் எங்களுடைய தாக்குதல்களை நடத்துகிறோம், உங்கள் மண்ணிலிருந்து எங்கள் மேலே ஏதேனும் தாக்குதல்கள் நடக்குமானால் அப்புறம் நாங்கள் பதிலுக்கு திருப்பி தாக்குவோம் அப்படின்லாம் சொன்னார். அது வந்து டூ லேட் டூ லிட்டில், மிக தாமதமாக மிக குறைவாக அவருடைய மன்னிப்பு இருந்ததுன்ற மாதிரி நான் படிக்கிறேன். அவர்களுக்குள் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், அந்த ஷியா சன்னி உலகத்தில் ஒரு கருத்தியல் வேறுபாடு என்பது எப்பவும் உண்டு. இந்த தாக்குதல்களில் ஒருவர் சொல்கிறார், அந்த அரபு நாடுகளுடைய ஒரு கருத்தாய்வாளர், அவர் சொல்கிறார், இது வந்து பல தலைமுறைகளுக்கு இந்த பகை நீடிக்க செய்யும் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சரி, குறிப்பாக ஈரானினுடைய அந்த
ஆயுதங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது ரொம்ப குறைந்த விலையிலேயே வந்து அந்த ஒரு தாக்குதல் அவங்க ஏற்படுத்தி அமெரிக்காவுக்கு அதிக சேதம் அப்படின்றத நம்ம படிக்கிறோம். அந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கா சார் குறிப்பா? இல்லை, நடக்குது, நிறைய நடக்குது. அவர்களுடைய இன்டர்செப்டார்ஸ்னா தடுப்பான்கள். இந்த மாதிரி ஒரு ஏவுகணை, எரிவிசை ஏவுகணை வரும்பொழுது அதை தடுக்கக்கூடிய அந்த வல்லமை படைத்த தடுப்பான்கள், இன்டர்செப்டார்ஸ். ஒவ்வொரு இன்டர்செப்டாரும் $40 லட்சம். ஆனால் இவர்கள் அனுப்புகிற ட்ரோன் ஆகட்டும் அல்லது எரிவிசை ஏவுகணை ஆகட்டும், இது வந்து வெறும் $20,000. $20,000 எங்கே, $40 லட்சம் எங்கே? அதனால் இதே மாதிரி தான் பாகிஸ்தானி இந்திய போகிறப்போ கடந்த ஆண்டு ஜூன் மாதம் அந்த 4 நாள் நடந்த போரில் பாகிஸ்தானிகள் பயன்படுத்திய சீன விமானங்கள் ரொம்ப குறைவான விலை. நாம் பயன்படுத்திய ரஃபேல் விமானங்களோ அல்லது அதுதான் பயன்படுத்தணும்னு நினைக்கிறேன், அது வந்து $340 மில்லியன் என்னமோ. அவர்கள் பயன்படுத்தியது ஒரு $40-50 மில்லியன் தான். அவர்கள் பயன்படுத்திய விமானங்கள் எந்த அளவுக்கு நம்முடைய விமானங்கள் திறன் படைத்ததாக இருந்துச்சோ அதே அளவுக்கு, இன்னும் சொல்ல போனால் நம்முடைய விமானங்களை சுட்டு வீழ்த்துச்சு. அதெல்லாம் நடந்துச்சு. அதனால் ஒரு செலவில்லாமல் மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய வன்மை ஈரானியர்களுக்கு இருக்குது. அவர்கள் அனுப்புகிற ட்ரோன், அவர்கள் தயார் செய்கிற ட்ரோனுடைய வல்லமையை பார்த்து ரஷ்யர்கள் அவர்களிடத்திலிருந்து ட்ரோன்களை பெற்று அந்த ட்ரோன்களை தான் யுக்ரைனுக்கு எதிராக பயன்படுத்துகிறார்கள். அதே போல் இந்த மிசைல்ஸ் அல்லது இந்த ஆயுதங்களினுடைய அந்த இருப்பு வந்து குறைந்ததாகவும் நம்ம செய்திகளை பார்க்குறோம். அமெரிக்கா அந்த மாதிரியான ஒரு நிலைமையில் இருக்கா சார் இந்த ஆயுதங்கள் அப்படின்றது? 3 பேரும் அந்த மாதிரி நிலைக்கு வந்துருவாங்க. இன்னைக்கோ நேற்றோ அமெரிக்க அதிபர் ஆயுதம் உற்பத்தி செய்பவர்களை, தளவாடங்கள் உற்பத்தி செய்பவர்களை சந்திக்க இருந்தார். அது நடந்துச்சான்னு தெரியல எனக்கு. அந்த சந்திப்பு அப்படி நடக்க போகுதுன்றதே அவர்கள் ஆயுதங்களை இன்னும் மீண்டும் வேகமாக தீர்ந்து போகும் ஆயுதங்களை நிரப்புவதற்கு மீண்டும் இந்த ஆயுதங்களை உற்பத்தி செய்ய வேண்டும், தயார் செய்ய வேண்டும் அப்படின்ற எண்ணத்துக்காகத்தான் இருக்கும். ஈரானியர்கள் பற்றி நமக்கு அதிகம் தெரியலை. ஏன்னா அவர்களுடைய இராணுவத்தை பொறுத்தவரையில் நமக்கு ஒரு பெரிய வெளிப்படைத்தன்மை இல்லை. மேலை நாட்டு ஊடகங்களும் நுண்ணறிவு நிறுவனங்களும் உளவு நிறுவனங்களும் நமக்கு சொல்கிறது தான். அப்புறம் ஜெயின்ஸ் டிஃபென்ஸ் வீக்லின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப நம்பகமான ஒரு இராணுவத்தை பற்றிய ஒரு இதழ் இருக்குது. அது இங்கிலாந்திலிருந்து வருது. அந்த இதழில் வந்து ரொம்ப தரமான ஆய்வுகள், பாரபட்சமற்ற ஆய்வுகள் எல்லாம் வரும். அவர்கள் வந்து ஈரான் கிட்ட என்ன மாதிரியான தளவாடங்கள் இருக்குது, எத்தனை விமானங்கள் இருக்குது, எத்தனை நீர்மூழ்கி கப்பல்கள் இருக்குது, இதெல்லாம் அவர்கள் சொல்கிறாங்க. அதை வச்சு தான் அதை தான் ஓரளவுக்கு நம்ம எடுத்துக்கிட்டு அப்படித்தான் அவ்வளோதான் வச்சுருக்காங்கன்னு நம்ம நினைக்கணும். ஆனால் 3 பேர்கிட்டையும் அவர்களுடைய நீங்கள் சொன்ன மாதிரி தளவாட, அவர்களுடைய ஆயுதங்களுடைய இருப்பு, அவருடைய ஏவுகணைகளுடைய இருப்பு அது குறைச்சிக்கிட்டே வருது. ஏன்னா 4000 இலக்குகள் வந்து என்னமோ தாக்கப்பட்டிருக்கிறதா நம்ம அறிகிறோம். அப்போ இது எப்படி நடக்கும்? அதே போல் ஈரானினுடைய தொடர்ச்சியான அந்த மிசைல்ஸினுடைய அந்த அட்டாக்ஸை வந்து இஸ்ரேலில் இன்டர்செப்ட் பண்ண முடியாமல் அது இஸ்ரேலில் விழுறது அதெல்லாமே நம்ம பார்க்குறோம். இப்போ அந்த அளவுக்கு வந்து இஸ்ரேல் ராணுவம் ஒரு பலவீனமாக இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாமா சார்? இல்லை, அப்படி எடுத்துக்க முடியாது. பல ஏவுகணைகள் வருது, அதில் பல ஏவுகணைகள் தடுக்கப்படுது. சில ஏவுகணைகள் அந்த தடுப்பானெல்லாம் தாண்டி அவர்கள் வந்து ஒரு அயன் டோம் வச்சுருக்காங்க, ஒரு பெரிய இரும்பு கூரை வச்சுருக்காங்க. அந்த இரும்பு கூரையை அதை தகர்த்துட்டு உள்ள விழுது சிலது. அது வந்து அது நடக்கத்தான் செய்யும். முழுமையாக வந்து அது அவர்களுக்கு பாதுகாப்பு தரும்னு சொல்ல முடியாது, ஆனால் நிறைய பாதுகாப்பு தருது. சார் அதே போல் இந்த போர் வந்து யார் தொடங்கினாங்கன்ற ஒரு கேள்வி இப்போ வரைக்குமே எழுது சார். இப்போது இஸ்ரேல் தான் வந்து முதல்ல இதை தொடங்கியிருக்காங்களா, இல்லை அமெரிக்காவினுடைய திட்டம் தான் இங்கே நிறைவேறியிருக்கான்ற ஒரு கேள்வியும் வருது. சமீபத்தில் கூட மார்க் ரூபியோ அவர்கள் பேசும்பொழுது கூட இந்த போரை நாங்கள் தொடங்கலைன்ற மாதிரியான செய்திகளை நம்ம பார்க்குறோம். உண்மையாகவே இந்த போர் யார் சார் தொடங்கினாங்க? மார்க்கோ ரூபியோவும் அதிபர் ட்ரம்ப்பும் சொல்லுவதே வித்தியாசமாக இருக்குது. மார்க்கோ ரூபியோ முதல்ல என்ன சொன்னார், இந்த போருக்கான தொடக்கம் எதனால் நாங்கள் தொடங்கினோம் அப்படின்னா, இந்த போரை இதை வந்து முன்கூட்டியே ஒரு எச்சரிக்கை உணர்வோடு நாங்கள் தொடங்கிய போர். அதாவது இஸ்ரேலியர்கள் ஈரானியர்களை தாக்க இருந்தார்கள், அவங்க பதிலுக்கு தாக்குவாங்க, அப்படி தாக்கும் பொழுது எங்களையும் தாக்குவாங்க. அதை தடுக்கிறதுக்காகத்தான் நாங்கள் முதல்லையே இந்த மாதிரி அதை ப்ரீஎம்ப்டிவாக தடுக்கக்கூடிய ஒரு போராக நாங்கள் இதை தொடங்கணுன்ட்டு. அடுத்த நாள் அதிபர் ட்ரம்ப் அப்படியெல்லாம் சொல்லலை. என் மனசில் எனக்கு பட்டுச்சு அவர்கள் எங்களை தாக்குவாங்கன்ட்டு, அதனால் நான் முதல்ல போய் தாக்கிட்டேன் அப்படின்னு சொன்னார். அதனால் அவர்களுக்குள்ளேயே ஒரு பெரிய ஒற்றுமை இல்லை. நான் முன்னாடியே உங்ககிட்ட சொன்ன மாதிரி இது வந்து ஈரானுடைய மிக பலவீனமான ஒரு சூழல், காலம், நேரம் அப்படின்ட்டு 2 இஸ்ரேலியர்களும் அமெரிக்கர்களும் கணிக்கிறார்கள், அவர்களுடைய தலைமைகள் கணிக்கின்றன. இந்த நேரத்தில் அவர்களை அடிப்பது, எதிரி பலமிழந்த நிலையில் இருக்கும் பொழுது அவர்களை அடிப்பதும் துன்புறுத்துவதும் அவர்களை பலமிழக்க செய்வதும் மேலும்
அது வந்து அவர்களுடைய நலனுக்கு நல்லது அப்படின்ற ஒரு கணிப்பு தான் அவர்களை இந்த தாக்குதலை தொடங்க வச்சது. அதே சில ஈரான் தரப்புல இருந்து ராணுவ ரீதியாக அவங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டுருச்சு இந்த 10 நாட்கள்ல நம்ம பார்த்தோம்னா? நமக்கு தெரியாது, ஏன்னா அவர்கள் தரப்புல இருந்து அவங்க எதுவும் சொல்றது கிடையாது. அமெரிக்கர்கள் மட்டும்தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதிபர் ட்ரம்ப் வந்து நிறைய சொல்றார். அவர் சொல்றதுல பாதி உண்மையா இருந்தாலும் கூட அவர்களுடைய கடற்படை ஒரு பெரிய அளவு சேதம் கடற்படைக்கு ஏற்பட்டிருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அவர்களுடைய வானிலை பாதுகாப்பு, வான் பாதுகாப்பு அமைப்புகள், அதாவது ஏரியல் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ், அதெல்லாம் வந்து நிறைய பாதிக்கப்பட்டிருக்கணும் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா அதனால தான் அவர்கள் ரொம்ப சுதந்திரமாக இஸ்ரேலியர்களும் அமெரிக்கர்களும் போய் அங்கே அவர்களால் குண்டு பொழிய முடியுது. இது வரைக்கும் ஒரு விமானம் கூட சுட்டு வீழ்த்தப்படவில்லை. அதை நம்ம கவனத்தில் கொள்ளணும். இதே மாதிரி தான் போன ஆண்டும் 12 நாள் அவர்கள் நடத்திய தாக்குதல் வந்து முதல்ல அவர்களுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகளை எல்லாத்தையும் அவங்க மட்டுப்படுத்திட்டாங்க, நியூட்ரலைஸ் பண்ணிட்டாங்க, செயலிழக்க வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அவர்களுக்கு அந்த வான்வெளி சுதந்திரம் கிடைச்ச பிறகு, வானிலை சுதந்திரம் கிடைச்ச பிறகு அவர்கள் பொழிஞ்ச குண்டுமழை நம்ம பார்த்தோம் அந்த 12 நாள். அதனால் அதுதான் இப்போ என்னென்னா அவர்களுக்கு, அமெரிக்கர்களுக்கு 2, இப்போ அதிபர் ட்ரம்ப் சொல்கிறத வச்சு பார்த்தோம்னா 2 முக்கியமான ஒரு இலக்குகள் இருக்க மாதிரி இருக்குது. ஒன்று, அந்த 400 சொல்கிற கிலோகிராம் யுரேனியம், செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை மீட்டெடுப்பது. அது வந்து பூமிக்கு அடியில் இஸ்ஃபஹானில் புதைஞ்சிருக்கிறதா ஒரு செய்தி இருக்குது. அதை ஈரானியர்கள் முதல்ல எடுக்கிறாங்களா அல்லது அமெரிக்கர்கள் எடுக்கிறாங்களான்றது ஒன்று. ரெண்டாவது, இனி வரக்கூடிய தலைமை இப்போ வந்திருக்காரு முஜ்தபா காமனேய், அவர் ஒரு நடைமுறைவாதியாக இருப்பாரா? அதாவது வெனிசுவேலாவில் நடந்த மாதிரி மிகப்பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்லாத மேலே இருக்க தலைமையை மட்டும் மாற்றிட்டு அடுத்து ஒரு தொடர்ச்சியாக அந்த அரசு ஒத்துழைக்கக்கூடிய அரசாக மாறுவது, அந்த இடத்துக்கு வந்து ஈரானை கொண்டு போகணுன்றது தான். இதில் 2மே வந்து சாத்தியமானது நமக்கு இப்போ தெரியலை. சார், அந்த தலைமை வந்து அதை ஒத்துக்கிட்டாலும் மற்ற கார்டியன் கவுன்சில், ஐஆர்ஜிசி இவங்களாமே அதை ஒத்துக்கணும்ல சார்? இல்லை, அதுதான் இப்போ வந்திருக்கிற அந்த தலைவர், அவருக்கு 56 வயது, அவரை பற்றி நமக்கு அதிகம் தெரியாது. அவர் வந்து, ஆனால் அவங்க அப்பாவினுடைய நிழலாக அவர் இருந்திருக்கிறார். தொடர்ச்சி எப்படின்னா வந்து அவங்க அப்பா இந்த 37 ஆண்டுகள் நடத்திய இந்த தலைமையில் என்ன மாதிரியான முக்கியமான தருணங்களில் அவர் எப்படி முடிவெடுத்தார்லாம் அவர் பக்கத்தில் இருந்து பார்த்துருக்கிறார். அதனால் ஒரு தொடர்ச்சி இருக்குது. ஆனால் அவர் இன்னைக்கு இருக்கிற ஈரானுக்கு இந்த நெருக்கடி இப்போ வந்திருக்க மாதிரி வேறு எப்பவும் வந்ததில்லை. இந்த நெருக்கடியில் அவரோட கூட இருக்க அத்தனை பேரையும் சமாதானப்படுத்தி ஒரு சமரசத்துக்கு நம்ம ஒத்துக்கலாம், நம்முடைய மக்கள் அவ்வளவு அல்லல் படுகிறார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளாகவும் இருக்கலாம். அந்த மாதிரி ஒருத்தராக இருப்பாரா, அல்லது அவர் ஒரு கடும் போக்கையே தொடர்ந்து கடைபிடிப்பாரா? மேலும் துன்பத்தை அதிபர் ட்ரம்பிடமிருந்து அவர் பெறுவாரா? அதிபர் ட்ரம்ப்பும் எந்த அளவுக்கு போவார்? நான் எந்த அளவுக்கும் போவேன்றார் அவர். உண்மையிலேயே அது முடியுமா? ஏன்னா பெட்ரோல் விலையெல்லாம் தாறுமாறாக ஏறிடுச்சு. ஒரு பீப்பா விலை இன்றைக்கி $100 போயிடுச்சு. அங்கே பெட்ரோல் விலை வந்து 20% ஏறிட்டதா நான் படிக்கிறேன். அதனால் பெட்ரோல் விலை அதிகமானாலும், அதே மாதிரி அமெரிக்க உயிரிழப்புகள் அதிகமானாலும் அதிபர் ட்ரம்ப் மிகப்பெரிய அழுத்தத்தின் கீழ் வருவார். அதனால் நாம் இன்னும் ஒரு சில வாரங்களில் இந்த போருக்கான ஒரு முடிவு தெரியணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே போல் இப்போ கொமேனி அவர்கள் இறந்ததுக்கு பிறகு ஈரானில் வந்து என்ன மாதிரியான சூழல் இருக்குது? அதே போல் இந்த போருக்கு அப்புறமா அமெரிக்க மக்களிடையே ட்ரம்ப்புக்கும் ஆதரவு இருக்கா? இந்த 2 பக்கத்தில் அமெரிக்க ஆதரவு துளியும் ட்ரம்ப்புக்கு இல்லை. அதனால் இதை அவர் ஏன் பண்ணுறாருன்றது இன்னும் புரியாத புதிராக இருக்குது. 59% பேர் ஒரு வாரம் முன்னாடி எடுத்த கருத்து கணிப்பில், நான் நினைக்கிறேன் CNN கருத்து கணிப்புன்னு நினைக்கிறேன், அதில் போருக்கு எதிராக இருக்கிறார்கள் 59%. அது வந்து இப்போ 65 கூட இருக்கலாம் இன்றைக்கி எடுத்தால். ஈரானை பொறுத்தவரையும் முஜ்தபா காமனேய் வந்து ஒரு பெரிய பிரபலமான அல்லது மக்களின் அன்பை பெற்ற தலைவர்லாம் ஒன்றும் கிடையாது. பாதி பேருக்கு அவர் வந்திருக்கிறது உகந்ததாக இல்லை அப்படின்னு ஈரானிய நிபுணர்கள் சொல்லுகிறார்கள். நாம் பார்க்கணும். இறுதியாக ஒரு கேள்வி என்னென்னா, அமெரிக்கா தரைப்படையில் தாக்குதல் நடத்துவாங்க, இதை பற்றி நீங்கள் வந்து பயப்படுறீங்களா அப்படின்னு சொல்லி அப்பாஸ் அராக்சி அவர்கள்கிட்ட வந்து கேட்டப்ப நாங்கள் வெயிட் பண்ணுறோம் அப்படின்றத வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ ஈரானை தரை வழியாக தாக்குதல் நடத்துவதற்கான சாத்தியம் எந்த அளவுக்கு இருக்குது சார்? 51% இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அது வந்து ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனமாக இருக்கும். அதனால் அந்த முட்டாள்தனத்தை பல அமெரிக்க அதிபர்கள் முன்னாடி பண்ணியிருக்காங்க. வியட்நாமில் பண்ணாங்க, ஆப்கானிஸ்தானில் பண்ணியிருக்காங்க, ஈராக்கில் பண்ணாங்க, அது அவர்களுக்கு வந்து சொமாலியாவில் பண்ணாங்க. சொமாலியாவில் வந்து ஐநா பாதுகாப்பு சபையின் தீர்மானத்தின் கீழ் பண்ணாங்க. அது எதுவுமே அவர்களுக்கு நல்லபடியாக போகலை. அதனால் அதை அவங்க பண்ண மாட்டாங்க. அது வந்து இட்ஸ் குவிக் சாண்ட், அது வந்து புதக்குழி, அது வந்து அவங்களை இழுத்துரும். அது அவருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதனால்
அவர் அப்படி பண்ண மாட்டார்னு நினைக்கிறேன். ஆனால் அதிபர் ட்ரம்ப்பை பற்றி அவர் இதை தான் செய்வார், இதை செய்ய மாட்டார்னு உறுதியாக சொல்கிற இடத்துல யாருமே இல்லை. ஓகே சார். அதே போல் சமாதான முயற்சியும் நடக்குதா சார்? இப்போ இந்த போர் உக்கிரமாக முன்னாடி ஒரு வாரம் முன்னாடி சமாதான முயற்சிகள் நடந்ததாகவும் வேற ஒரு 3வது நாடு மூலமாக அதிபர் ட்ரம்ப் வந்து அது வேண்டான்னு சொல்லிட்டதாகவும் நம்ம படித்தோம். அதுவும் அவர் சொல்லித்தான் நமக்கு தெரியும். எல்லாமே அவர் மூலமாக தான், செய்திகளை முந்தி தருபவர் அவர் தான். அதனால் அவர் மூலமாக தான் தெரியும். இங்கே ஈரானில் ஒரு ஒருமுக எண்ணம், இந்த போரை எப்படி தொடர்ந்து நடத்துவது, அமெரிக்கர்களோடு எப்படி சமாதானம் செய்து கொள்வது, மேலை நாடுகளோடு எப்படி சமாதானமாக போவது, இதில் ஒரு ஒருமித்த கருத்து வந்துருச்சா இல்லையான்றது நமக்கு சரியாக தெரியல. அதாவது ஈரானை பொறுத்தவரையில் ஈரானை பற்றி நாம் அதிகமாக தெரிந்து வைத்திருக்கவில்லை. ஈரானை பற்றி நாம் தெரிந்து வைத்திருப்பதெல்லாம் ஈரானிலிருந்து வெளியேறி வெளிநாடுகளில் புகலிடம் பெற்று அங்கே இருக்கக்கூடிய ஈரானிய நிபுணர்கள் சொல்லுவது, அப்புறம் ஈரான்லேயே எஞ்சி இருக்கக்கூடிய சிலர் துணிவாக பெயரை மாற்றி பேசுவது, அவர்களை வைத்து தான் நம்ம கணக்கிடுறோம். அதனால் சரியாக என்னால் கணிக்க முடியல. நிச்சயமா சார். பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாகவும் பொறுமையாகவும் மிக விரிவாகவும் பதில் தந்தமைக்கு நன்றி சார். ஏசி வாங்கணுமா? நம்ம பூர்விகா அப்ளையன்சஸ் விசிட் பண்ணுங்க. பெஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் ECMல ஈஸியா வாங்கலாம் ஏசி. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.